திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஜீப்பின் மீது ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாகனங்கள் வளைவுகளில் திரும்பும் நேரத்தில் மேலே உள்ளவர்கள் தவறி விழும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் மீதும் அவர்களை ஆபத்தான முறையில் ஏற்றி செல்லும் வாகன ஓட்டுநர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே 7 மாத கர்ப்பிணி பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். தலைசோலை பகுதியைச் சேர்ந்த தனுஷ்குமார் என்பவர் சந்தியா என்ற 17 வயது பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். இந்நிலையில் 7 மாத கர்ப்பிணியாக இருந்த சந்தியாவிற்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் வயிற்றுக்குள் இருந்த 7 மாத குழந்தை இறந்திருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தனுஷ்குமார் மனைவி உயிரிழந்தார். இதுகுறித்து 17 வயது பெண்ணை திருமணம் செய்த தனுஷ்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பாதாள சாக்கடை மூடி சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளால் அப்பகுதியில் உள்ள சாலை பராமரிக்கப்படாமல் உள்ளது. இதனால் சாலையின் நடுவே சேதமடைந்துள்ள பாதாள சாக்கடை மூடியால் வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் அபாயத்தில் பயணிக்கும் அவலநிலை உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். நடவடிக்கை எடுக்க வேண்டிய விடிய அரசு கார் ரேஸ் நடத்துவதால் வாகன ஓட்டிகள் டெத் ரேஸ் செல்ல வேண்டிய பரிதாப நிலை உள்ளதென மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா தமிழக அரசு கார் பந்தயம் நடத்த செலவு செய்த தொகையான 42 கோடி ரூபாயை அரசுக்கு செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கார் பந்தயம் நடத்தும் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற்றுள்ளது. கார் பந்தயத்தை எதிர்த்து அதிமுக வழக்கறிஞர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் கார் பந்தய நிறுவனம் தமிழக அரசு செலவழித்த தொகையான 42 கோடி ரூபாயை திரும்ப செலுத்த வேண்டும் என்றும் மேலும் 15 கோடி ரூபாயை தமிழக அரசிடம் முன்பணமாக செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கார் பந்தய நிறுவனம் தமிழக அரசுக்கு 42 கோடி ரூபாயை செலுத்துவதில் தடையாணை பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கார் பந்தயம் நடத்தப்படுவது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ரேஷன் கடை முன்பு தேங்கும் கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கிளித்தான்பட்டறை பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் குடிநீர் குழாய் உடைந்து வெளியேறும் நீர் பில் போடும் இடத்தில் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் பொருட்கள் வாங்க வரும்போது அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே விடியா அரசின் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே கிராமத்திற்கு செல்லும் 3 மின்கம்பம் சாய்ந்த நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாகல்குடி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் விவசாய நிலத்தில் நடப்பட்டிருந்த 3 மின்கம்பங்கள் சாய்ந்த நிலையில் உள்ளன. எனவே அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் விடியா அரசின் மின்சார வாரியம் புதிய மின்கம்பம் மாற்றி அமைத்திட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 100 நாள் வேலை திட்ட சம்பளம் வழங்காத ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கஞ்சாங்குடியிருப்பைச் சேர்ந்த 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு கடந்த ஓராண்டாக சம்பளம் வழங்கவில்லை எனவும் வேலை செய்ததாக கையெழுத்து பெற்றுக்கொண்டு விட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அது பற்றிய கணக்குகள் இல்லை என அதிகாரிகள் சொன்னதாலும் ஆத்திரமடைந்த 100 நாள் வேலை திட்ட மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வருவாய் பெண் ஆய்வாளர் லஞ்சம் கேட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் வட்டாட்சியர் வளாகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தனி வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளது. வருவாய்த்துறை ஆய்வாளரான கனிமொழியிடம் மலைவாழ் பழங்குடி ஒருவர் வீடு கட்ட தடையில்லா சான்று கேட்டுள்ளதை தொடர்ந்து அவரிடம் கனிமொழி லஞ்சம் கேட்டுள்ளார். இந்த வீடியோ வெளியாகி விடியா ஆட்சியின் அவலட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. என்ஓசிக்கு வந்து இங்கே அமௌண்ட்டு கேட்பாங்க. தாசில்தாரம்மா அமௌண்ட் வாங்க போகிறாங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் பார்த்துருந்தேன். நீங்கள் 50 ரூபா கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அருகே காளிகேச காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி பேராசிரியர் ஒருவர் பலியாகி உள்ளார். சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த அசோக் என்பவர் தனது மனைவி, மனைவியின் தம்பி மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் குடும்பமாக குமரி மாவட்ட கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு காளிகேஸ் ஆற்றில் குளிக்க முற்பட்ட போது வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் தத்தளித்தனர். இதில் 3 பேர் மீட்கப்பட்ட நிலையில் பேராசிரியர் அசோக் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பிணமாக மீட்கப்பட்டார். சுற்றுலா வந்த இடத்தில் கல்லூரி பேராசிரியர் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இறந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.